அந்த ஒரு பார்வை என் மனசுக்குள்ள பல வருஷமா அடைக்கப்பட்டிருந்த ஒரு கதவை மெதுவாக திறந்தது. அந்த நாள் கரண்ட் மட்டும் இல்ல, என் உள்ளுக்குள்ள இருந்த நல்ல மனிதனும் கட்டான நாள். அவள் என் பக்கத்துல தூங்குவாள் என்று கனவிலும் நினைக்கல. அவள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி. அந்த குரலில் இருந்த ஏக்கம் என்னை கலங்கடித்தது. நான் ராஜேஷ். இது என்னோட கதை. நான் ஒரு தனியார் கம்பெனியில வேலை செய்கிறேன். என் மனைவி வீட்டிலேயே இருக்கிறாள். எனக்கு 3 வயதுல ஒரே ஒரு பையன் இருக்கிறான். நான் வாங்கும் சம்பளம், வாடகை மற்றும் குடும்பம் செலவுக்கே சரியாக இருந்தது. என் கம்பெனியில் என்னோட வேலை செய்யும் நண்பனிடம் அறிவுரை கேட்டேன். வாடகை வீட்ல இருந்தா காசு மிச்சம் பண்ண முடியாது. பேசாம ஏதாவது லீஸ் வீட்டுக்கு போயிடுங்க. ஒரே தடவை தான் பெரிய தொகை கொடுக்கணும். அதுவும் நீங்க காலி பண்ணும்போது திரும்ப வாங்கிக்கலாம் என்றான். எனக்கு இத்தனை நாளாக இது தெரியாமல் போனது. அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயத்தை மனைவியிடம் சொன்னேன். அவளும் இதற்கு ஒப்புக்கொண்டு வீடு தேடி அலைந்து ஒரு வழியாக பக்கத்திலேயே எங்களுக்கு பிடித்த லீஸ் வீட்டை பேசி முடித்தோம். ஆனால் லீஸ் தொகை 5 லட்சம் கேட்டார் அந்த வீட்டுக்கு ஓனர். வீட்டுக்கு வந்து யோசித்தோம். வாடகை கொடுத்து கொடுத்து என் வயிறு எரியுது. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை அந்த கிழவன் ஹவுஸ் ஓனர் வாங்கிட்டு போய் சொகுசா இருக்கான். என் மனைவி தன் நகைகளை எடுத்து வந்து கொடுத்தாள். முதல்ல இந்த நகைகளை அடகு வச்சு 5 லட்சம் காசோட வாங்க. உங்க சம்பள பணத்துல மாசம் காசு கட்டி நகைய சீக்கிரம் மீட்டுக்கலாம் என்று சொல்ல, நானும் நகைகளை வாங்கிக் கொண்டு பக்கத்தில் இருக்கும் சேட்டு கடைக்கு சென்றேன். கடையில் சில்வர் கேட் போட்டிருக்க, உள்ளே தங்க நிறத்தில் ஃப்ரேம் போட்ட கண்ணாடியை போட்டுக்கொண்டு சிறிய பெஞ்சுக்கு பின்னால் அமர்ந்திருந்தார் அந்த சேட். எவ்வளவு சிகப்பா இருக்காண்டா இவன். படிச்சு என்ன பிரயோஜனம்? இவனை போல நாமளும் சேட் குடும்பத்துல பிறந்திருந்தா சின்னதா கடைய வச்சுக்கிட்டு வெயில் அலையமா சொகுசா சம்பாதிக்கலாம். என்ன பண்றது என்று புழுங்கினேன். இல்ல, வயித்தெரிச்சல் பட்டேன். கதைக்கு வருவோம். என்னை உட்காரச் சொன்னார் சேட். நகையை அவரிடம் கொடுத்தேன். தராசில் வைத்தவர் வாயில் போட்டிருந்த பீடாவை மென்று கொண்டே எவ்வளவு வேணும் என்று கேட்க 5 லட்சம் என்று நெளிந்தேன். அடகு நோட்டில் விவரங்களை எழுதி என்னிடம் கையெழுத்து வாங்கினார். கையெழுத்து போட்டுவிட்டு பணத்தை வாங்கிக் கொண்டு எழுந்தேன். அப்போது உள்ளே வந்த சேட்டின் மனைவி மீது தெரியாமல் மோதிவிட்டேன். சாரி பையா என்று மெல்லிய குரல். தங்கமுலாம் பூசியது போல அவள் முகம் ஜொலித்தது. கடமைக்கு மேலே போர்த்தியிருந்த மெல்லிய சேலையை மாறாப்பாக போடுவதற்கு பதிலாக தலையை சுற்றி போட்டிருந்தாள். சேட்டுக்கு ஏதோ பலகாரம் செய்து எடுத்து வந்திருப்பாள் போல. அவளை பார்த்துவிட்டு நேராக வீட்டுக்கு வந்து வீடும் மாறிச் சென்றேன். அடுத்த மாதம் வட்டி காட்டுவதற்காக கடைக்கு சென்றபோது கடை மூடியிருந்தது. பக்கத்தில் விசாரித்த போதுதான் தெரிந்தது சேட்டுக்கு உடம்பு சரியில்லை என்று. அவர் வீட்டு விலாசத்தை கேட்டுக்கொண்டு வீட்டு முன்பாக போய் நின்றேன். காலிங் பெல்லை அழுத்த ஜிகினாராணி வெளியில் வந்தாள். யார் நீங்கோ? என்ன விஷயமா வந்தீங்கோ என்று கொஞ்சம் தமிழில் கேட்டாள். நான் உங்க கடையில நகை அடகு வச்சிருந்தேன். அதுக்கு வட்டி கொடுக்கலாம்னு வந்திருக்கேன்னு சொன்னதும் அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. கடை மூடியிருக்குன்னு அப்படியே போயிடுவாங்க எல்லாரும். நீங்க தான் வீடு தேடி வந்து காசு கொடுத்த முதல் ஆத்மி என்றாள். அவர் வர சொல்லுங்க. நான் காசு கொடுக்கணும். அவர் சுகர் வந்து ஆஸ்பத்திரியில இருக்காரு. நான் தான் வீட்டில் இருக்கேன். என்கிட்ட கொடுங்கோ. நான் சொல்லிக்கிறேன் என்றாள். எனக்கு மனசுக்குள் என்னமோ இருள் சூழ்ந்தது. அப்படியே தண்ணீர் கேட்பது போல உள்ளே சென்று, இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக்கலாமா என்று ஒரு கள்ளத்தனம் மனதில் அழுக்காக அரித்தது. சி, ரொம்ப கேவலமானவன்டா நீ. அவளே புருஷன் ஆஸ்பத்திரியில இருக்கான்னு கவலையா இருப்பா. இந்த நேரத்துல நம்ம ஆள் இல்லாத வீட்டுல கேவலமா நடந்துக்க கூடாதென்று எனக்குள் இருந்த யோக்கியன் சொல்ல அவளிடம் பணத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து திரும்பினேன். அப்போது டப்பென்று ஏதோ ஒரு சத்தம். வந்த திசையில் திரும்பினேன். ஏதோ புகையாக கிளம்பியது. சுற்றும் முற்றும் பார்த்தேன். அத்தனை வீடுகளிலும் விளக்குகள் எரிந்தது, அவள் வீட்டைத் தவிர. ருக்கோஜி, எனக்கு பயமா இருக்கு. என் வீட்ல மட்டும் கரண்ட் போயிடுச்சு. உங்களுக்கு கரண்ட் வேலை தெரியுமா என்றாள் பாவமாக. சின்ன சின்ன வேலைகள் செய்திருக்கேன். ஏதோ கொஞ்சமாக தெரியும். நீங்க போய் வீட்ல ஏதாவது டெஸ்டர் இருக்கா என்று கேட்க, அவள் மொபைல் வெளிச்சத்தில் வீட்டுக்குள் சென்று ஒரு சிறிய பெட்டியை எடுத்து வந்து என் கையில் கொடுத்தாள். திறந்து டெஸ்டரை எடுத்து மீட்டர் பாக்ஸில் சோதனை செய்தேன். அங்கே ஃபீஸ் போயிருந்தது. அதை சரி செய்து பார்த்தேன். அப்போதும் கரண்ட் வரவில்லை. அதற்குள் அவள் எமர்ஜென்சி லைட்டை கொண்டு வந்தாள். அது இருபக்கமும் வெளிச்சத்தை கொடுக்க அந்த ஒளியில் அவள் புடவை மின்னியது. நான் வேலையை ஒரு கண்ணாலும் அவளை ஒரு கண்ணாலும் பார்த்து கொண்டிருந்தேன். அவள் அதை கவனிக்காமல் டார்ச் லைட் ஒளியை மீட்டர் பெட்டியில் காட்டுவதிலேயே மும்பரமாக இருந்தாள். முதலில் போர்த்திக் கொண்டு பவ்யமாக இருந்தவள் கரண்ட் போனதும் இருட்டுதானே என்று அலட்சியமாக இருந்தது எனக்கு வசதியானது. ஒரக்கண்ணால் அவளை பார்ப்பதை நிறுத்தவில்லை.
ஒயர்கள் இருக்கும் இடத்தில் நிறைய மண்ணாக இருந்ததை தள்ளிவிட்டு கொண்டிருந்தேன். அப்போது என் கண்ணில் தூசி விழ என்னால் பார்க்க முடியவில்லை. அவள் அருகில் வந்து, என்னாச்சி? கண்ணுல தூசி பட்டுச்சா? இருங்கோ, நான் ஊதுறேன்னு கண்ணில் ஊதிக் கொண்டிருந்தாள். அவள் கண்களில் ஊதும்போது அவள் போட்டிருந்த ஜவ்வாது வாசனை ஆளை மயக்கியது. இவ்வளவு பக்கத்தில் இருந்தால் எவ்வளவு பெரிய யோக்கியனாக இருந்தாலும் சரிந்து விடுவான். மண்ணு விழுந்துடுச்சா என்று கேட்கும்போதெல்லாம், இல்ல இன்னும் கண்ல இருக்கு, ஊதுங்க என்று அருகிலேயே இருந்தேன். இடையிடையில் சந்தடி சாக்கில் அவள் கைகளை தொட்டுக்கொண்டேன். என்ன ஒரு மிருதுவான கைகள்! ஒரு வழியாக வேலையை முடித்துவிட்டு ஆன் செய்தேன். அப்போது அவள் என்னை பார்த்து சிரித்துவிட்டு காப்பி எடுத்துக்கொண்டு வருவதாக சொல்லி உள்ளே சென்றாள். என்னத்துக்கு சிரிக்கிறாய் இவ என்று பார்த்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் அவள் எதை பார்த்துவிட்டு சிரித்துக்கொண்டு ஓடுகிறாள் என்பது புரிந்தது. இவன் வேற இடம் தெரியாம தொந்தரவு பண்ணி அசிங்கம் பண்றான்டா என்று திட்டிக்கொண்டேன். கொண்டு வந்த காப்பியை குடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். கொஞ்சம் இருங்கோ, உங்க ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போங்க, திரும்பவும் ஏதாவது பிரச்சனைன்னா உங்களை கூப்பிட வசதியா இருக்கும் என்றாள். ஆஹா, என்னடா உன் காட்டுல ராஜஸ்தான் மழை அடிக்குது, முடிஞ்சிடுச்சின்னு நினைச்சேன். ஆனால் தொடரும் என்று நினைக்கவில்லை. உடனடியாக அவள் போனை வாங்கி என் நம்பருக்கு ரிங் கொடுத்தேன். கரண்ட் மட்டும் இல்ல, என்ன உதவியா இருந்தாலும் நேரமெல்லாம் பார்க்காதீங்க, கூப்பிடுங்க, அடுத்த நிமிஷம் உங்க வீட்ல இருப்பேன்னு சொல்லி அங்கிருந்து விடை பெற்றேன். நான் வீட்டுக்கு வந்ததும், என்ன இவ்வளவு லேட் என்று என் மனைவி கேட்க அவளிடம் விவரத்தை சொன்னேன். ஆனால் அவள் தனியாக இருக்கும் விவரத்தை சொல்லவில்லை. கொஞ்ச நேரத்திலேயே அவளிடமிருந்து அழைப்பு வந்தது. என் மனைவி சந்தேகத்துடன் எடுத்து லோடு ஸ்பீக்கரில் போட்டாள். எதிர்பக்கத்திலிருந்து அவள் பேச ஆரம்பித்தாள். மன்னிச்சிடுங்க ஜி, உங்களை திரும்பவும் தொந்தரவு பண்றேன்னு நினைக்கிறேன். திரும்பவும் வீட்ல கரண்ட் போயிடுச்சு. எனக்கு ஒரே பயமா இருக்குங்க. ஒரே ஒரு எமர்ஜென்சி லைட்டை வச்சுட்டு உட்கார்ந்திருக்கேன். கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா என்று ஒரே மூச்சில் பேசி முடித்தாள். நான் என் மனைவியின் முகத்தை பார்த்தேன். அவள் கனிவான முகத்துடன் என்னிடம் சொன்னாள், ஏங்க என்ன மசமசன்னு நிக்கிறீங்க? பாவம் அந்த பொண்ணு, இந்த ராத்திரியில உங்ககிட்ட உதவி கேட்கறா. போய் எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, இருந்து முடிச்சு கொடுத்துட்டே வாங்க என்று அனுப்பினாள். அவளுக்கு சேட்டு வீட்டுல எல்லோரும் இருக்காங்கன்னு நினைப்பு. நானும் சொல்லாமலே என்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு பறந்தேன். டே, போனதும் சீக்கிரம் வேலையை முடிச்சிடாத, அப்படி இப்படின்னு வேலையை இழுத்துவிட்டு நேரத்தை ஓட்டு. எப்படியாவது இன்னைக்கு அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். முடிஞ்சா அங்கேயே வேலை பார்க்கணும், இல்லைன்னா நாளைக்கே கரண்ட் கட் ஆகும்படி ஏதாவது செஞ்சுட்டு வந்திடணும் என்று எண்ணிக்கொண்டே அவள் வீட்டை அடைந்தேன். மணி 10 இருக்கும். கதவை தட்டவே தேவையில்லை. அவள் எனக்காக வெளியில்தான் நின்றாள். நான் வருவேன் என்று காத்திருந்தது போல் இருந்தது. அருகில் சென்று பார்த்தேன். அவள் குளித்திருந்தாள் என்பது சோப்பு வாசனையிலேயே புரிந்தது. முன்பு போட்டிருந்த சேலையும் மாற்றி தற்போது வெல்வெட் நைட்டி போட்டிருந்தாள். அவள் பார்வையும் இப்போது வேறு மாதிரியாகவே இருந்தது. திரும்பவும் கரண்ட் வேலையை ஆரம்பித்தேன். அப்போதும் அதே ஒயர் கட்டாகியிருந்தது. அது எரிந்து கட்டாகவில்லை, யாரோ கட் பண்ணியது போல் இருந்தது. ஒருவேளை இவள்தான் செஞ்சிருப்பாளோ என்று ஒரு பக்கம் தோன்றினாலும் இருக்காது. அவளுக்கு கரண்ட் பக்கம் வந்தாலே பயமா இருக்கும். அவள் செஞ்சிருக்க மாட்டாள் என்று இன்னொரு பக்கம் தோன்றியது. வேலையை பார்த்து கொண்டே அவளை பார்த்தேன். அவள் எங்கு பார்க்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டேன். அவளுக்கும் என் மேல் எண்ணம் இருப்பதை அந்த பார்வையில் கண்டேன். லட்சு, இங்க பாருங்க, வேலை முடிஞ்சுது, நான் போகட்டுமா என்றேன். எனக்கு பயமா இருக்குங்க. பேசாம உங்க வீட்டுக்கு என்ன கூட்டி போறீங்களா? திரும்பவும் கரண்ட் கட்டானா இன்னொரு வாட்டி நீங்க வரணும். காலையில வேலைக்கு போக வேண்டியவர். உங்களை அடிக்கடி தொந்தரவு செய்ய முடியாது இல்லையா? எனக்கும் பேச்சு துணைக்கு ஆள் இல்ல. அவரும் கேரளா ஆஸ்பத்திரியில இருக்காரு. வரதுக்கு 10 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. கூட்டி போறீங்களா என்று பாவமாக கேட்டாள். என்னடா இது, இங்கேயே ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா இவ நம்ம வீட்டுக்கே வரேன்னு சொல்றா. இங்கேயே நானும் இருக்கேன்னு இப்ப எப்படி சொல்லுறது? சரிங்க, உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு கிளம்பி வாங்க என்றதும் அவள் சிறிய கட்டைப்பையில் ஏதோ எடுத்துக்கொண்டு என்னோடு கிளம்பினாள். பைக்கில் ஏறி உட்கார்ந்ததும் தள்ளியே உட்கார்ந்திருக்க, அடுத்து வந்த வேகத்தடையில் வண்டியை வேகமாக ஓட்டும்போது அவளே பக்கத்தில் நெருக்கமாக வந்து உட்கார்ந்தாள். அதுவரை வண்டியில் கைப்பிடியை பிடித்திருந்தவள் என் தோள்பட்டையில் கை வைத்தாள். நான் கண்ணாடியில் அவள் முகத்தை பார்க்க அவள் வெக்கத்தில் சிரித்தாள். வீட்டுக்கு வந்ததும் என் மனைவிக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னங்க, யாருங்க இந்த பொண்ணு என்று கேட்க, இவங்க தாண்டி நம்ம சேட்டோட பொண்டாட்டி, அவங்க வீட்டுக்காரர் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு, பாவம் இவங்க வீட்ல ஒத்தையா இருக்காங்கன்னு கூட்டி வந்தேன்டி என்றதும் என்னை ஏற இறங்க பார்த்தாள். அவள் பார்வையில் உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா என்பது விளங்கியது.
ஏதாவது சொன்னா இப்ப பிரச்சனை வரும். அதனால அவள் திரும்பவும் அவள் வீட்டுக்கு போயிடுவா. அதனால என் பொண்டாட்டி ஒண்ணுமே சொல்லவில்லை. சாப்பிட்டீங்களா என்று கேட்டதும் லட்சுவும் என் மனைவியும் சப்பாத்தி செய்ய எல்லோரும் சாப்பிட்டுவிட்டு கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். ஏற்கனவே நேரமானதால் தூங்கச் சென்றோம். தனிப்பாயில் சேட்டு மனைவி படுத்திருக்க நாங்கள் மூவரும் ஒரே பாயில் படுத்திருந்தோம். நேரமாக ஆக என் பக்கத்தில் இருந்த என் மகன் ஏதோ பெனாத்திக் கொண்டே என் மனைவி பக்கத்தில் போய் படுத்தான். இப்போது லட்சு எனக்கு தெளிவாக தெரிந்தாள். என் மனைவியை திரும்பி பார்க்க அவள் அந்த பக்கமாக திரும்பி படுத்திருந்தாள். தூக்கம் வராமல் போனை பார்த்து கொண்டிருந்தேன். லட்சு அந்த பக்கமாக திரும்பி படுத்திருக்க அவள் பாயில் படுத்துக் கொண்டேன். அவள் கூந்தல் நறுமணம் வீச அவள் தலைமுடியை ஊதினேன். சூடான காற்று அவள் காதோரம் வீச லட்சு திரும்பினாள். டேய், திருட்டு பயலே, தெரியும் நீ பக்கத்துல வருவன்னு. ஆனா இவ்வளவு தைரியமா படுத்து 10 நிமிஷத்துல வருவன்னு தெரியாது. அக்கா தூங்கிட்டாங்களா என்று கேட்டாள். அவ படுத்ததும் தூங்கிடுவா. காலையில நாமளே எழுப்புனாதான் தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பா. நீ கவலைப்படாத, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்று கேட்டேன். பிடிக்காமதான் உயர கட் பண்ணி விட்டேனா? தெரியும் நீதான் செஞ்சிருப்பன்னு. எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு. ஏன் அப்படி பண்ண? முதல் தடவை நீ என் வீட்டுக்கு வரும்போதே உன் நேர்மையும் தனியா இருக்க பொண்ணுகிட்ட நீ நடந்துகிட்ட விதமும் பிடிச்சிருந்துச்சு. உன்னை போல ஒரு ஆம்பளையதான் நான் தேடினேன். ஆனால் எனக்கு கிடைச்சது சோடா புட்டிதான். இன்னும் ஒரு புழு பூச்சிக்கு கூட அண்டை இல்ல. சும்மா பேசிய நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் என்றாள். பொறு, என்னதான் என் பொண்டாட்டி தூங்கியிருந்தாலும் இங்க வேண்டாம். நீ கிச்சனுக்கு போ, நான் கொஞ்ச நேரத்தில் வரேன்னு சொன்னதும் அவள் சென்றாள். அன்றைக்கு அவளுக்கு இந்த உலகம் என்றால் என்னவென்று புரிய வைத்தேன். என் மேல் பித்து பிடித்தவளாய் அன்றிலிருந்து தினமும் வீட்டுக்கு வந்து விடுவாள். என் மனைவிக்கும் சந்தேகம் வராத மாதிரி என்னை அவள் அண்ணா என்றே அழைத்தாள். ஒரு வழியாக 3 மாதம் கடந்தது. அப்போது அவள் முழுகாமல் இருப்பதாகச் சொல்ல எனக்கு எதையோ சாதிச்ச உணர்வு. இப்போ நானும் பாதி சேட்டுதான். கதை முடிஞ்சது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பண்ணவங்க ஒரு லைக் ஒரு கமெண்ட் போட்டு விட்டு போங்க. நன்றி.